ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் இருக்க நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க, இன்னைக்கு ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா 8 என்னோடய குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ஒரு கப் காஃபி குடிக்கிறதுக்காக வந்தாச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா மடமடான்னு ஒவ்வொரு வேலையாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போயுமே வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து உருளியில் வந்து பூ வைப்பேன். அது வந்து 1 வீக்குக்கு அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா அதில் ஜவ்வாது கொஞ்சம் கலந்துட்டு நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருந்த பூவெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம அந்த வாசல் கிட்ட வச்சோம் அப்படின்னா உண்மையாலுமே அமேசிங்காக இருக்கும். கதவு திறக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வாதோட ஸ்மெல்லும் வரும், நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நிறையா வாங்கியிருந்தது. முல்லைப்பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமிக்கு இந்த மாதிரி பூக்கள் போடுறது தான் எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம் ஆகும். நல்ல மல்லிகைப்பூ, முல்லைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வாங்கிட்டு வந்து நல்லா சூப்பராக எல்லா சாமிக்குமே போட்டாச்சு. அதோட பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் வந்து வாசல்லாம் வந்து தொடச்சிட்டு கோலம் போட்டாச்சு. சின்னதாக ஒரு ரங்கோலி தான் நம்ம போட முடியும், ஏன்னா அப்பார்ட்மெண்ட் இது. நம்ம வந்து மற்றவங்கள யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டு முன்னாடி மட்டும்தான் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு போயாச்சு. கதவை திறந்த உடனே பார்த்திங்கன்னா உருளியில் அந்த பூவை பார்த்துட்டு உள்ளே வரும்போது எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ண முடியும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி கூட இருந்தது. ஸோ ஃப்ரைடே, பஞ்சமி திதி எல்லாம் ஒன்றா வரவும் பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கும் இந்த மாதிரி பூஜை பண்ணினா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து சூப்பராக அங்கேயும் பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. எப்போயுமே எவ்ரி வீக் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நான் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வைப்பேன். அந்த மாதிரி வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. நான் எல்லா வாரமும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பூஜை வந்து எப்போயுமே பண்ணுறது தான். அது 108 நாமாவளி சொல்லிவிட்டு அம்மனோட 108 நாமாவளி சொல்லிவிட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ சிறப்பு. செல்வம் மட்டும் சேர்றது மட்டும் இல்லை, மன நிம்மதியோடையும் இருக்கலாம். இதுதான் வந்து என்னுடைய எவ்ரி வீக்கோட ஃப்ரைடே வந்து நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஆனால் பட் அன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி சிறப்பாக பண்ணி நல்லா திருப்திகரமாக சாமி கும்பிட்டாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் நம்ம எப்போவுமே செய்ய முடியாது, ஏன்னா ஹரிபரியில் நம்ம சாமி கும்பிடுவோம் இந்த டைமுக்குள்ளார. அதனால் வெத்தலை பாக்கு, பழம், அப்புறமா வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு தான் சாமி கும்பிட்டது. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சாமிக்காக பண்ணி படைப்பேன். நெய்வேத்தியமாக நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழ கேசரி பண்ணலாம். மாம்பழ கேசரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்ல தோலெல்லாம் நீக்கிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் சர்க்கரையெல்லாம் போட வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் டவா தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திராட்சை, முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை நல்லா வந்து ஃபைனாக வறுத்து நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3/4 கப் அளவுக்கு தான் நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு ரவையை நல்லா ஒரு அரோமா வர்ற அளவுக்கு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கேசரி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா ஸ்வீட்டாக தித்திப்பாக இருக்கும். சர்க்கரையும் ரவையும் ஒன்றோட ஒன்று கலந்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட்டித்தன்மை ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா எப்போயுமே ரவை வந்து லம்ஸாக வரும். அந்த லம்ஸெல்லாம் வந்து நம்ம எடுத்து விடுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதுக்குள்ளார அதுவும் வந்து நல்லா கலந்துரும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குது. இந்த 1/2 கப் அளவுக்கு தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம ரவையில் ஊற்றிட்டோம் அப்படின்னா பாருங்கள், எப்போயுமே இதில் வந்து அந்த கட்டித்தன்மையே ஆகாது, நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அந்த கட்டியாக ஆகிறது வந்து இதில் தடுக்கலாம். ஏன்னா ரவையும் சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாலையும் ஊற்றிடலாம். அந்த குங்குமப்பூவோடு இருக்கிறது. குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வெறும் பால் மட்டும் ஊற்றுங்க. 3/4 கப்பு ரவைக்கு பார்த்திங்கன்னா 3 பங்களவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். அதுதான் வந்து இதோட ரேஷியோ. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நெய் போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏலக்காயை வந்து நம்ம வந்து நெய்யில் வறுத்துருந்தோம்ல, அதையும் எடுத்து அதில் போட்டுருங்க.
இங்கே ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். என் பொண்ணுக்கு ஏலக்காய் பிடிக்காது. அதனால தான் வந்து நான் முழுசா போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சு எடுத்து வச்ச அந்த மாம்பழத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம் இப்ப. சேர்த்திட்டு இதுக்கு எந்த கலருமே நம்ம சேர்த்த வேண்டாம். ஏன்னா மாம்பழமே வந்து அவ்வளோ சூப்பரான கலர்ல இருக்கும். இப்ப நம்ம எவ்வளோ நெய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். அப்பதான் வந்து அப்படியே சொட்ட சொட்ட நெய் ஒழுகுற அளவுக்கு நம்ம கேசரி பாத் சாப்பிட்டா தான் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வறுத்தெடுத்த முந்திரி, திராட்சை எல்லாம் அதில போட்டுறலாம். இப்போ நம்ம சுவையான டேஸ்டியான நம்மளோட மாம்பழ கேசரி பாத் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடவே நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பர்வா யம்மியா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேசரி பாத் ஃபர்ஸ்ட்டு சாமிக்கு தான் நம்ம நெய்வேத்தியமா படைக்க போறோம். அதனால அத எடுத்துட்டு கொண்டு போய் சாமி கிட்ட வச்சிரலாம். என்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இட்லி, வடை, சாம்பார் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி ஆசை வந்துடுச்சு. ஸோ, அதனால நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க டின்னர் வந்து வெளியில சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு, மூவி பார்த்துட்டு படுக்க போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவுல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.